முதலாக வாழ்த்தி திரு பாச்சா அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருத்ரா ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி எனது மானசீக நண்பர் பழனிசாமி சார் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ஐயா ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். மற்றும் நமது பழனிசாமி சாருடைய ஸ்டூடெண்ட் தான் சொல்லலாம். பட் அந்த லெவலுக்கு எங்கே பார்த்தாலும் சரிதான், காவல்துறையில் அவர் மிடுக்க இருக்கிற காந்திமதி அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்கே இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்பெக்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சார் என்ன முதல்ல பேச சொல்லியிருக்காங்க. முதல்ல சாருடைய பெருமை தான் சொல்லணும். பார்த்துக்கங்க, சார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்துங்க, முதல்ல துறைமுகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது 10 கிலோமீட்டர் ஓடி கடந்து அப்பாயின்மெண்ட் ஆகணும். ஒரு கால் இங்கே வச்சாருன்னா அடுத்த கால் அங்கே போகும். பாஞ்சு அப்படிங்கிற பார்க்குற ஒரு ஸ்டைலை பார்க்கறதுக்குன்னே தனி ஒரு ரசிகரே இருப்பாங்க. பார்த்துங்க, இந்த விழாவிற்கு சிறப்பு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா மயிலும் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். சார் அந்த லெவலுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்பாயின்மெண்ட் ஆனவங்க சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இப்போதும் சார் வயது முதுமை என்னென்ன செயல்களும் இளமையா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் நம்ம சார் நினைப்பாங்க. பழனிசாமி சார், நீங்க 1 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற லெவலுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா சார் துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், ஊர்காவல்படையில பணிபுரிஞ்சாங்க. அப்படி பணிபுரியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு லெவலுக்கு தூரத்திலிருந்து பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு டிஎஸ்பி நிற்கிற மாதிரி, எஸ்பி நிற்கிற மாதிரி அந்த லெவலுக்கு திறமையோட நிற்பாங்க. யூனிஃபார்ம் எல்லாமே அந்த ஒரு மேனரிசம் தான். ரிட்டையர்ட் ஆனதுக்கு முன்னுக்கூட்டியே நிறைய குழந்தைங்களை நிறைய பேருக்கு என்னமோ எந்த விதி வந்துடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பென்ஷன் வாங்கிட்டு அப்படி காலம் சொல்ல குழந்தைங்க நினைப்பாங்க. நம்ம சாரை பொறுத்தவரை நாங்கள் ஜோரா கிளாப் பண்ணுங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியுங்க. ஆனா ஒருத்தரை ட்ரைன் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க தெரியுமா, அது சார் போற நல்ல ஒரு மனுஷனால மட்டும்தான் முடியும். அவ்வளவு பெரிய எல்லா வரக்கூடியவங்களை யாரையும் ஆனா திட்டுவாரு. சாரோட திட்டு வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு உரிப்படாத கண் செப்பமாகாதுன்னு அழுத்தே சொல்லுவாங்க, போலீஸ் வேலையே வேண்டாம்பாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஏன்னா திட்டலைன்னா ஒண்ணுமே கதைக்கு ஆகாதுங்க. போலீஸ் உபயோக ஆர்டர். நான் முதல்ல அப்பாயின்மெண்ட் காவல்துறையில தான். அவ்வளவு லெவலுக்கு பாத்தீங்கன்னா காலையில என்ன நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலையில 4 மணிக்கே கோயம்புத்தூர் பிஆர்எஸ்ல எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டுட்டா இருட்டில தான் ஷேவ் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். காலையில போய் இன்னொன்னு லேட்டா உடனே எழுப்பி ரோல் காலை நிப்பாட்டிட்டு ஐக்கூட்டம் பயப்படாதீங்க. ஏன்னா அதுதான் ஒழுக்கத்தை கொடுத்தது. நான் எல்லாரும் முன்னி பார்த்தா சாருந்தேன். ஆனா ஐயான்னு சொல்லுவோம் 1000 தடவை எழுதி வச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே ஐயான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அதனால நீங்க இந்த 9 மாசம் நாங்க ட்ரைனிங் போகும்போது 6 மாசம் 9 மாசம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா நீங்க கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மழையா நினைச்சீங்கன்னா அது மலைப்பாதான் தெரியும், மழையா நினைச்சீங்கன்னா அது மனமா தெரியும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது நீ ஜடம் என்று நினைத்தால் ஜடமாகவே மாறிவிடுவாய், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுவான்னு இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு போலீஸ் காக்கி சட்டங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, ஒரு கெத்துங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ல பேசியிருக்கேன். விஜய் படத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு ஜில்லா படத்துலாம் விஜய்க்குலாம் நான் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ஹீரோ ஆக்குவேன். ஏன்னா அவங்க ஒரு போலீஸ்காரர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஜீப் மேலே ஏறிட்டு பேசுவாங்க. அது ஃபுல்லாகவே நான் சொல்லி கொடுத்தேன். நான் கீழே இன்ஸ்பெக்டராக சொல்லுவேன், ஐயா கிரிமினல்ஸ் சட்டம் வேணும், நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அந்த கவுண்டர் டைலாக் எல்லாமே விஜய் பேச வச்சிருப்பேன். ஹிந்தியில் பேசி தமிழில் பேசுவாங்க. तो आगे बढ़े जा, आपस से लड़े जा, अंधी होया तो पर दुनिया तेरा काम नहीं चलना
ஜவான் ஒரு போலீஸ்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தா முன்னேறி போகணும், ஒரு ஆபத்துன்னு தெரியும், அந்த ஆபத்தோட புகுந்து விளையாடணும். வானமே இருந்தாலும் சோர்ந்து போறது ஒரு போலீஸ்காரர் நட கிடையாது. ஒவ்வொரு போலீஸ்காரர் நடைக்கு முடிந்திருக்கணும். தொப்பி போட போலீஸ்காரர், தொப்பை போட போலீஸ்காரர், ஜாஸ்தியாக போலீஸ் சரிங்களா, போலீஸை பப்ளிக் செஞ்சிடக்கூடாது. ஒரே நைட்ல மதுரை கண்ட ஒப்பனை கூட யார் வர்றான்னு பாப்பல வச்சு. அப்ப நான் வர்றேன் தெற்குவாசல் போலீஸ் யாரும் சார் பிச்சைக்காரங்க இருந்தாலும் பிச்சை போடும் பாப்பல. அந்த ஜில்லா 2 மாசமா உட்காந்து பண்ணி கொடுத்தேன். அந்த டயலாக் மட்டுமே கேரளாவில் உட்காந்து அண்ணா என்ன சொல்லி கொடுங்க. சிங்கப்பூர் எல்லாம் வந்து சதானந்த ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கும்போது என் மேல முட்டிட்டு இடையே சோறு கட்டி வச்சிருக்கேன் பாப்பல. விவேக ஷூட் பண்ணோட பாஷா எருமை ஷூட். ஏன்னா இங்கிருந்து இருக்க ஒரு 10 நிமிஷம் ஃபிளைட்ல போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் எப்படி போடணும்னே தெரியாது. இப்போ நீங்கெல்லாம் வந்து போட்டீங்கன்னாலே அது ஒரு நல்ல ஒரு கெத்தா இருக்கும். இந்த போலீஸ் இப்போ நம்ம பிரகாஷ் ஐயாலாம் இருக்காங்க, எங்க பார்த்தாலும் சேர்த்து அந்த கம்பீர தோரணை எல்லாருக்குமே அந்த மாதிரிலாம் அமையாது. போலீஸ் தான் நீங்க இப்போ நான் சொல்ல பாருங்க, காவலர்னா எவ்வளவு முக்கியங்கிறது. மக்கள் சேவையை மகேசன் சேவையாக வாழும் காவல்துறை போகிறவங்களுக்கு இது சமர்ப்பணம். பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலையும் முடியும். மக்களை பாதுகாக்க ஐயாவை போன்ற காவல்துறையால் மட்டும்தான் முடியும். நம்மை இணை காப்பது போல் மக்களை ராவும் பகலமாக காப்பவர்கள் காவல்துறையினர். உள்ளே வலியையும் வெளியே வலிமையும் கொண்டவர்கள், கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செய்யும் தைரியசாலிகள், கருணையும் கண்டிப்பும் கலந்த கலவை, வீரமும் விவேகமும் இணைந்தவர்கள், அன்பும் ஆற்றலும் பங்கு கொண்டவர்கள், மக்களுக்காக இடைவிடாமல் இயங்கும் இயந்திரம். நம்ம தூங்கும் போது கூட அவங்க தூங்காம இயங்குற இயந்திரம். தியாகம் என்ற சொல்லுக்கு காவல்துறை தான் கரெக்டான ஒரு சொல். உறவுகளா நம்ம வீட்டுல ஏற்படுற சண்டை, நம்ம அக்கா தங்கச்சி நல்லா பழகிருப்போம், சண்டை போட்டான்னு சொல்லி ஐயா மார்க்கிட்ட தான் போய் நிற்போம். உறவுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை காக்க தெரிந்த காவல் போராளிகள், ஆளுமையின் முடிவு வடிவம் காவல்துறையினர். காவலர்களுக்கு இப்ப நம்மளுடைய ஸ்டெர்லைட் ப்ராப்ளம்லாம் வந்தது, இவ்வளவு பிரச்சனைகள். நம்ம எல்லாம் எதிரியை யூனிஃபார்ம் பேண்ட போட்டு போனாலே கல்ல கொண்டு வீச ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க. அப்புறம் எதிரிமையா அன்பா பார்த்தவங்க கூட எளிமையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காவலர்களுக்கு கோடி கோடியாய் பல துன்பங்களும் கொட்டியில பல இன்னல்களும் துன்பங்களும் இன்னல்களும் மின்னல்களாய் வந்த போதும் காவல்துறையினரை பார்த்து குறைக்கின்ற சில நாய்களின் கூச்சலுக்கு அஞ்சாமலும் இதயத்தை நெஞ்சாமலும் அவர்களின் திறமை குறையாது. தகர்க்கப்பட்ட எண்ணங்கள் வையாய் ஊட்டெடுக்க இந்த விண்ணையும் மண்ணையும் தொட்டுவிடை துடிக்கும் காக்கி சட்டைக்காரர்கள், தன்னையும் மண்ணின் மைந்தர்களையும் காக்கும் ஒவ்வொரு காவல்துறையினரும் கடவுளை. காப்பவர் கடவுள்னா மக்களை பாதுகாக்கிற எல்லாருமே கடவுள் தான். நீங்க கடவுள் கோயிலுக்கு போகிறீங்க, புரியுதா? யாரும் முக்கியம் கிடையாது. ஆனா இதை வந்து நேசிக்கணும். நேசிச்சாதான் கண்டிப்பா அது நமக்கு கண்டிப்பா. நீங்க சொல்ற ஒரு இடம் பாடி இருக்கு, இந்த பாடி வந்து கண்ணுதான் முக்கியம் காதுதான் முக்கியம் சொல்ல முடியுமா? டோட்டலி அதுக்குள்ள வேலை இருக்கு. இப்ப நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நம்ம ஏதோ வேண்டாம் வெறுப்பு போறீங்கன்னு நினைச்சீங்க போலீஸ்க்கு. ஆனா நீங்க அங்க போய் போலீஸ்ல வந்து உங்களுக்கு எல்லா இது பாத்தீங்கன்னா ஒரு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹோம் கார்டு சார் இருக்காங்க, அதுக்கு ஒரு எஸ்ஏ இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. நீங்க இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த கேண்டீன் இருக்குது. உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல போய் வந்துக்கலாம். நீங்க இப்படி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க, சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா ஆர்மர் துப்பாக்கின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷன்ல உட்காந்துட்டு நீங்க தனியா பயன்படுத்தி ஒரு ஐபிஎஸ் படிக்கணும் படிக்கலாம், எதுனாலும் படிக்கலாம். ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு போய் பார்க்கவே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்போ நான் சந்தனகடத்துக்கு வேறு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் உள்ள போகும்போது. அப்புறம் சஞ்சய் அரோரா, தமிழ் செல்வன் ஐயா, இருந்தாங்க, தேவாரம் ஐயா, அவங்க உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பைபான் பாய் ஒரு இடத்துல இருந்து தண்ணியில கறந்து போகும்போது அவங்க தோலை வச்சு தூக்கி கொண்டு போய் இறக்குவேன். ஏன்னா எல்லாருமே ஷோ கலந்த வேண்டாம்னு சொல்லி அது ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் லைஃப். போலீஸ்ல வந்து நீங்க வந்து முடிச்சு போகும்போது உங்களுக்கு எந்தெந்த இதுல ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கேட்பாங்க. நீங்க அதுல அந்த ஃபீல்ட்ல மாறி போய் அழகா உட்காந்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. போய் கொஞ்சம் ஒரு செடி இருக்குன்னு நினைச்சீங்க, ஒரு செடி ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி கொண்டு போய் உடனே தெரிஞ்சு நிற்குமா? வாடி போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு வாரம் இருக்கணும், அதுக்கப்புறம் அழகா செட் ஆயிடும். ஏன்னா ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல. நீங்க வருகை இந்த ஐயாமார்களுக்கும் அம்மையார் மற்றும் பழனிசாமி சார் தம்பி ஷால் பண்றப்பா
காவல்துறையில் நீங்க வந்து படியெடுத்து போறீங்க, ரொம்ப கெத்தா சிரிச்சு ஹாப்பியா போங்க. எல்லாத்தையும் வந்து நல்ல பழகுங்க, தெரியுதா? ஆட போடுறாங்களே வைக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. எல்லாரும் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஒரு சுற்றுலா பெரிய லெவலில் வந்து உட்காரலாம், தெரியுதா? அதனால வந்து எந்த விதத்தையும் சோர்ந்து போவதே கூடாது. வாகனமே இருந்தாலும் சோர்ந்து போறது நம்மளுடைய கடமை கிடையாது, தெரியுதா? ஒவ்வொரு நடையும் மிடுக்கு இருக்கணும். எங்க போனாலும் நீங்க ஐடி கார்டு போட்டு போகணும், யூனிஃபார்ம் போட்டு போகணும். உங்க மேனரிசமே நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறத காமிக்கணும். ஓகே, அந்த லெவலுக்கு இது பண்ணீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது மானசீக நண்பர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், இந்த சபையில் வந்திருக்கும் ஐயாமார்கள் அம்மாமார்களுக்கும், இந்த பேரண்ட்ஸ் மற்றும் இந்த ட்ரைனிங்கு நான் சண்டே தானே ரிப்போர்ட் பண்ண போறீங்க, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் பயந்து போய் வரமாட்டீங்கன்னா பழனிசாமி சார் செதுக்கியிருக்காங்க. உங்களை கல்லா இருந்தவங்க செப்பமாக்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ராயல் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் ஆர் மேலியன் பெருமாள், தூத்துக்குடி நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். ஏற்கனவே எங்கள் சார்பு ஆய்வாளராக இருந்தேன். நானும் உங்களை மாதிரி 1999 போலீஸாக சேர்ந்து அதுக்கப்புறம் டிகிரி அந்த டயத்தில் அரியர் இருந்த டிகிரி முடிக்கல. அதுக்கப்புறம் டிகிரி முடித்தனால துறையியல் ஒதுக்கீட்டில் 2011 நேரடி சார்பு ஆய்வாளராக சேர்ந்து தற்பொழுது இப்போ ஆய்வாளராக பணிபுரிந்து 2 வருஷமாக இருக்கிறேன். அதனால பழைய மாதிரி இது கஷ்டம் கிடையாது. ட்ரைனிங் எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்குலாம் கொடுப்பேன். அண்ணன் சார் சொன்ன மாதிரி தான் மற்ற எந்த வேலைக்கு எனக்கே போலீஸ் வேலையே பிடிக்காது. ஏற்கனவே சிஎஸ்எஃப்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாசத்துல ஓடி வந்துட்டேன். அப்புறம் இந்த போலீஸ், ஆனால் இன்னைக்கு போலீஸில் அதுக்கப்புறம் போலீஸ் ஆகி அதில் எஸ்ஐ ஆகி அப்புறம் ஆஃபீஸர் ஆகி நல்லா வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு நேம். அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் நம்ம கரெக்டாக உணர்வோட வேலை பார்க்கணும், அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை பார்க்கணும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த ஒன்று தான் உலகத்தில் உள்ள எல்லா நீதியும் இந்த ஒரே வாரத்தில் அடங்கிடும். உனக்கு கூட கடமையை இதில் சொல்லுவாங்களா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த உலக நீதி எல்லாமே அதில் அடங்கிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட கொடுமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. மற்றபடி கொடுக்கறது ஆண்டவன் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுவுமே ஓப்பி அடிக்கக்கூடாது. நீங்கள் நம்ம போலீஸ்ல எங்களை சொல்லுவாங்க, அதாவது இது ரிலாக்ஸ் வேற ஓபி வேற. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ டிராஃபிக்லேயே எடுத்துக்கோங்க. பீக் ஹவர்ஸ், காலையில் பீக் ஹவர்ஸ்லையோ இப்போ பீக் ஹவர்ஸ்லையோ அவங்க போய் உட்காந்துருந்தா அதுக்கு பேர் அதே இது 2 மணி 3 மணி வெயிலில் போக்குவரத்து கம்மியாக இருக்கும். போக்குவரத்து அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துட்டு அவன் நடு ரோட்டில் நின்று சுட்டி பார்த்தா அது தேவை. அப்போ என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால எந்த வேலையாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு. பழைய மாதிரிலாம் கிடையாது ட்ரைனிங். இப்போலாம் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கோம். வச்சுல உங்களுக்கு 1 வாரம் நமக்கு இந்த வீட்டு ஞாபகம், நம்ம வளர்ந்த சூழ்நிலை, வீட்டில் சாப்பாடு, அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பெரிய நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்ச வரச்சில பிரிய முடியாது, கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். நாங்கள்லாம் அப்படி தான் வந்தோம். நான் சென்னை மோனில் தான் போலீஸ் ட்ரைனிங்கு. எஸ்ஐ ட்ரைனிங் போச்சுல ஃபேமிலி பிள்ளைகள் ஆகிட்டு, அதனால எப்படா ட்ரைனிங் முடியும்னு இருந்துச்சு. அது வேற, அது 2011. அதனால இப்போ போலீஸ் ஜாயின் பண்ணதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீட்டு நினைப்புகள் அப்படி உடம்பு செட் ஆக, காலையில ரன்னிங் போச்சுல ஒவ்வொன்றும் அந்த ஸ்டெப்பு. பழைய மாதிரி முன்னெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கு கெட்டு கொடுத்த வாத்தியார் மலபார் போலீஸ் காலத்துலாம் சாப்பாடு ரொம்ப மோசம். இப்போ அப்படிலாம் கிடையாது. சாப்பாடுலாம் நல்ல தரமான சாப்பாடு நல்லா போடுவாங்க. பழைய மாதிரிலாம் உங்களை அடிக்க இல்லை. இப்போலாம் ஐயாலாம் சொல்றதை கம்பேர் பண்ண கிடையாதுன்னு அப்படிலாம் கிடையாது. இப்போ பழைய மாதிரி இல்லை சொல்றாங்க, அது சொல்றாங்க. இப்போ பழைய மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அதாவது கம்யூனிட்டி போலீசிங், சமுதாய காவலங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்குலாம் ட்ரைனிங்கில் சொல்லச்சலாம் முழுக்க அதுக்கு முந்தைய காலத்துலலாம் அடிக்க வைக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. யாரையுமே அடிக்கக்கூடாது அப்படின்னா சமுதாய காவல் வந்து கம்யூனிட்டி போலீசிங் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் அந்த 25 பேர் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, பெரிய விஷயம். பழனிசார் சார் நான் தூத்துக்குடி வந்த அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் கிரவுண்டில் எஸ்ஏ 2008 எஸ்ஏ செலெக்ஷனில் கிரவுண்டில் ஓடத்துல தான் தெரியும். அப்போ தான் சாரை பற்றி ரொம்ப அறிமுகமான உண்மையிலே பெரிய விஷயம் சார். இந்த தலைமுறையை உங்களை அறிவிக்க பெரிய விஷயம். உலகம் யாரும்
ஒரு இந்த மாதிரி ஆட்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்க போய் தான் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அல்ல உண்மையிலே இது நிறைய பேர் நான் ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன். அந்த துறைப்பாண்டியனை அவங்களாம் நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு அதனால நம்ம அதான் நம்ம நேரடியாக பண்ணோம்னா அவங்கள ஊக்கப்படுத்தணும். கண்டிப்பாக இப்போ இந்த 25 பேர் நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்களா சார? அதே தான், அதான் ஒரு கொடுத்த கிஃப்ட். இதை ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதான் பெரிய விஷயம். பழைய மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஸ்டியூஷன்லாம் இப்போ ரொம்ப ஜாலியாக பழைய அதான் ஒரு வாரம் உனக்கு முகம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு பெரிய மனசே இருக்காது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்கூலில் வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்படி. இப்பவுமே அதை நான் முதல்ல சொல்லி சொன்னா நல்லா இருக்காது. அது நீங்களா உள்ள போய் கற்றுக்கிடுவீங்க. எத்தனையோ பேர் போட்டு உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கு. நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்க, எனக்கு சாருக்கெல்லாம் நிறைய பேர் வேலை பார்க்க வருவீங்க. வாழ்த்துக்கள். நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சிங்க. எதுவுமே ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. அங்கே போய் உங்களுக்கு தெரிஞ்சதை கரெக்டாக பண்ணுங்கள். நல்லா சேஃப்டியாக போடுங்க. ஸோ எனி டைம் ஷூ கலத்தாதீங்க. அது ஏன்னா ட்ரைனிங்கில் எதுக்குன்னா நீங்கள் ட்ரைனிங் கால் சேஃப்டியாக இருக்கணும். அடிபற்றக்கூடாது, இருக்கக்கூடாது, பூச்சிக்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க. இது மாதிரி 2 வீலரில் இப்போ போனாலும் வச்சாலும் சரி ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. அதான் ரொம்ப சேஃப்டி. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப முக்கியம். எத்தனையோ ஆக்சிடென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோவாக போங்க. பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சாயந்தரம் காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க, இல்லை சாயந்தரம் 6 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. சண்டே பெர்மிஷனு 6 மணி ஆயிட்டா அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து 2 வீலரில் 2 மினிட்ஸ் போய் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6:30 வரச்சுன்னா 6:30 வந்து என்ன சொல்லுவாங்க, மறுநாள் சின்ன பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அதனால பயமே இல்லை. நானும் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். நான் எங்கள் அக்கா வீடு ஆலந்தூரில் வந்து அடிக்கடி எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துடுவேன். சொல்லி பாதி சொல்லாமல் பாதி வந்துடுவேன், மாட்டிக்கிடுவேன். பெட்டி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பெட்டி வச்சுக்கிட்டு கிரவுண்ட்லாம் சுற்றிருக்கேன். அதெல்லாம் நிறைய அது வந்துச்சு போனால் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பயந்து வேகமாக போய் அதிகபட்சம் ஸ்பீடாக போகிறனால அதிகபட்சம் எத்தனை நிமிஷம் கூட்டி போய் சேருவீங்க சொல்லுங்க பார்ப்போம். 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் இதுதான் போய் சேர முடியும். எந்த இடத்துக்கும் பெரிய லெவலில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தகுந்தாக்க முன்னேற்பாடாக கிளம்புங்க. ரொம்ப சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உங்கள் பெற்றவங்களும் அவங்கள நினச்சி பல கனவுல இருப்பாங்க. அதனால ரொம்ப பாதுகாப்பாக ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லா இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சிறப்பான அறிவுரை, அதாவது டிபார்ட்மெண்ட் அவங்க அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் தெரிவிச்சுக்கணும். அதுக்காக தான் அந்த காவல்துறையில் நம்ம கூப்பிடுறது. ஏன்னா அந்த பணிக்கு போகும்போது அவங்க என்ன அனுபவிச்சாங்க, என்ன சொல்லணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அதை கருத்தாக வச்சுங்க. அடுத்ததாக மரியாதைக்குரிய திருமதி ஆஞ்சநேயி சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் உரையாற்றினார். பலனை எதிர்பார்க்காது. அது முழுக்க முழுக்க பழனிசாமி சாருக்கு உண்மையாகவே ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். சாரை பாதம் தொட்டு வணங்கி நன்றி சொல்லி வெளிப்படுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை தக்க வைக்கிறதுக்கு இதை விட பயங்கரமாக கஷ்டப்படணும். தெரியுமா தெரியாதா? சிவிலில் இருக்கிறவங்கள இத்தனை பேர் இருக்கீங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் 3 பேர் 4 பேருக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன? யூனிஃபார்ம்ல. ஸோ யூனிஃபார்ம் போட்டு தப்பு பண்ணனா, ஒரு 100 பேர் மத்தியில் ஒருத்தவங்க யூனிஃபார்ம் போட்டு தப்பு பண்ணனா கண்டிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் ஹெல்மெட் பப்ளிக் ஃபுல்லாகவே ஹெல்மெட் போடாமல் போவாங்க. ஆனால் ஒரு போலீஸ் ஹெல்மெட் போடாமல் போனால் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துடும். கரெக்டா? ஸோ நீங்கள் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, அதை விட 10 மடங்கு கஷ்டம் அதை தக்க வச்சுக்கிறது. உங்களோட பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். உண்மையிலே அவங்க முத விஓசி காலேஜுக்கு வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா 2 குழந்தைகள். அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லும் போதே இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நம்ம செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு எடுத்தேன். நான் நிறைய ஏசியிருக்கேன், அழுதுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த காட்சியில் நான் நிறைய ஏசலை. ஏன்னா இப்போ இந்த பாக்ஸ் ஆக்சான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்தியா போய் மாட்டி விடான்னு பயந்துட்டாங்க. இல்லை உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி கெட்ட தான் இருக்கு. சில நேரத்தில் தவிர உங்களுக்கு வந்துடும். சில நேரங்களில் அது கடினமாக பேசுறது உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி ஒளி வச்சு செதுக்கும் போது கல் அடிபடத்தான் செய்யும். அது சிலர் எல்லாமே மோட்டிவேட்டாக. சில நேரத்தில் நான் ஒரு நாள் கூட ரொம்ப காரசாரமாக ஏசி போட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்க, யார் வரல, எனக்கு யார் நிற்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கடுமையான வாழ்க்கையெல்லாம் பேசியிருக்கேன். அது எனக்கு அவங்கள பற்றி சில ஆட்களை பற்றி தெரியும். உண்மையிலே நான் அன்றைக்கி சொன்னது மாதிரி நல்ல பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய லேக்னஸ்
இப்போ அவங்க வந்து ஏமா 4 ரவுண்டு ஓடுமா போதும் அப்படிம்பேன். அவங்க 4 ரவுண்டு ஓடிக்க மாட்டாங்க, 2 ரவுண்டு ஓடிட்டு எங்கேயா இருப்பாங்க, என்ன ஆளை காணுன்னு சுற்றி பார்ப்பேன். அது ஏன் சொன்ன உடனே குருவையும் மறுபடியும் காலில் விழுந்துவாங்க. ஏன்னா அது மாதிரி அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின உடனே எங்கள் நானி அங்கிட்ட கறி இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்து யூனிஃபார்மோட வீட்டுக்கு வந்து முத அன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணுறது சார் காலில் விழுந்தாங்க. மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்டு நல்லா இருக்காங்க இப்போ. ஏன்னா ஒரு குழந்தை இந்த குடும்ப சூழ்நிலை இவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டுன்னு அதை நான் கடவுளுக்கே நான் சிலருக்கு நான் வேண்டுவேன் இந்த பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் நிறைய நினைப்பேன். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு கடவுளை கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி அவங்களும் நான் நினைச்சேன். இப்பவும் அவங்க எங்கே பார்த்தாலும் சரி, நான் புளியம்பட்டி போயிருந்தேன், புளியம்பட்டியாக ஓட்டப்படாத போயிருந்தேன் ஒரு மராத்தான் ரேஸ்க்காக. அப்போ அந்த கிரவுண்டு ஸ்கூலுக்கு பின்னால் கிரவுண்டு அவங்க எல்லாமே அவங்க கேட்டகரி எஸ்ஐஎஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சுட்டு வராங்க. நான் ஒரு வண்டியில் அப்படியே வேனில் இறங்குனேன். இந்த அம்மா பாட்டில் அது வாட்டில் வந்து காலில் விடுது இருக்குன்னா எல்லாம் இருக்காங்க, எல்லா இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. இருக்குன்னா இந்த அம்மா அங்கே போய் காலில் விடுது இருக்குது அந்த அளவுக்கு. அதான் அந்த குருஜின்னு சொன்னாங்கல்ல, அது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரேர், அவங்ககிட்ட அது நிறையா இருக்குது. இன்னைக்கு போன வாரத்தில் நான் எஸ்பியை பார்க்கறதுக்காக போயிருந்தோம், நான் அரசாங்கம் எல்லாம் போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது கூட இவங்க அங்கே இருக்காங்கன்னு நம்ம பேச்சியுடைய அண்ணன் சக்தி சொன்னாங்க, மேடம் தான் சார் இருக்காங்க. உடனே நான் ஃபோன் அடித்தேன், இம்மிடியேட்டாக வந்தாங்க. நான் கேண்டீனில் உட்காந்தேன், கேண்டீன்லேயும் அத்தனை பேர் இருக்காங்க, வந்து காலில் விழுந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அதாவது குரு நம்பிக்கை, குரு மரியாதை அவங்க நிறையா வந்து அது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேசுறதே உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பேன் உண்மையிலே. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த மைண்டில் ஒழிச்சிட்டே இருக்கும். மேடங்கள்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்க இருக்கிற ஒரு குரு. நீ இங்கே இல்லைம்மா, நீ எங்கே போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, உங்களுக்கு மேலே உள்ள சுப்பீரியர் யார் வந்தாலும் சரி சைட்டு அடிச்சு தான் ஆகணும். நீங்கள் சைட்டு அடிக்கணும். நீங்கள் சார் இன்ஸ்பெக்டர் போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீ போய்கிட்டு இருக்க, அவர் பார்க்காரோ பார்க்கல, நீங்கள் சைட்டு அடிச்சு தான் ஆகணும். ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டு இருப்பார், உன்னைய பார்க்காம போவார், ஆனால் உன்னைய பார்ப்பார். அதான் டிசிப்ளின் கோர்ஸ். யாரும் உனக்கு மேலே உள்ள ஸ்டார் யார் வந்து சரி மரியாதை தான். அந்த மரியாதை அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து சார் நமக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாகவே தெரியும், நல்ல பழக்கம் உள்ளவங்க. நீங்கள் டிஎஸ்பியை தான் ரிலீவ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டில். நான் 2 நாள் போனோம், போய் பார்க்க போனோம். டிஎஸ்பி பார்க்க முடியல, லட்சியமாக சரி சவுத் இன்ஸ்பெக்டர் பார்க்கலான்ட்டு போனோம். சவுத் இன்ஸ்பெக்டர் இல்லை, அங்கே உள்ள எஸ்ஐட்டை கொண்டு சொல்லிட்டு வந்துட்டோம். வழியில் வரும்போது டிஎஸ்பி இருந்துட்டாங்க. சார் உங்களை தேடி வந்து அந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பாக வரனாங்க. அவங்க வர முடியாத சூழலில் உடனே சார் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணி சொல்லி சார் கைட் பண்ணிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப அதாவது அந்த டியூட்டி சின்சியாரிட்டி, மனிதாபிமானம், அதாவது ஹியூமனிட்டியில் அந்த மனிதாபிமானம் பார்க்கக்கூடியதில் ஒரு முக்கியமான பல ஸ்தலத்துக்கே பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளவங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு முன்னால வாழ்த்து வழங்குவார். என்னுடைய இனிய மாலை வணக்கம். உண்மையிலே இந்த செஷன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ வந்து மயில் சார் மாதிரி, நம்ம பழனிசாமி சார் மாதிரி, இப்போ எஸ்ஐ இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து இப்போ சொன்ன மாதிரி தொடக்க காலத்தில் உள்ள போலீசிங் இன் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் 1858 அப்படியே வழிவழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டையர்லி சேஞ்ச். இப்போ நம்ம பாட்சா சார் சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளின் கோர்ஸ்ல இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே மாறி இருக்கு. மீன்ஸ் ட்ரைனிங் அப்படிதான் இருக்கு, அதே ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ப்ரொசீஜரல் அப்படிதான் இருக்கு ஒழிய, ஆனா நிறைய மாற்றம். அப்ப இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா, அப்ப வந்து கல்வி வந்து அப்ப வந்து பெரிய மேஜர் ரோலா இருந்துச்சு. அப்ப யாரும் 8ஆம் கிளாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. இப்போ குறைஞ்சபட்சம் எல்லாருமே டிகிரியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குறைஞ்சபட்சம் இல்லையா? யாராவது டிகிரி முடிக்காம இருக்கீங்களா? 25 பேர்ல எல்லாமே டிகிரி கொடுத்தீங்க. அப்போ இந்த டிகிரி முடிக்காத பசங்களுக்கு ஒரு இது என்னன்னா, சார் உண்மையிலே சொன்ன மாதிரி இப்பவுமே வந்து போட்டுருங்க. டிகிரி வந்து ஒரு பெரிய காசு செலவாகிறது இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இந்த சப்ஜெக்டை இப்பவுமே போட்டுருங்க. அப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ உங்க அவ்வளவு பேருக்குமே எபிலிட்டி இருக்கு.
அந்த சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தன்னுடைய ஆளுமை திறமையினால இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாட்சா சார் சொல்ற மாதிரி ஒபீடியன்ட் வித் ஸ்மைல் இது வந்து உங்களுடைய ஒரு மோட்டோவா இருக்குது. உங்க ட்ரைனிங்ல இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் இஸ் யுவர்ஸ். சக்சஸ் எப்படி வரும் அப்படின்னா முதல்ல ஒபீடியன்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நல்லா கவனிச்சீங்கன்னா சாதாரண என்சிசி லெவல்ல எத்தனை பேர் இருந்தீங்க? ஸ்கூல் லெவல்ல இருந்தீங்களா? இல்ல. நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இருந்திருப்பீங்க. அதுல ஒரு வகையான ஒரு டிசிப்ளின் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு வகையான ட்ரைனிங் இருக்கும். அதே என்சிசி பசங்களை கொண்டு போய் மிலிட்டரி ஆபீசர்ஸ் மிலிட்டரி ட்ரைனிங்ல கொண்டு விடும் பொழுது அவங்க அங்க போய் ஒரு மகுடம் போட்ட மாதிரி இது பண்ணுவாங்க. அதுல இருந்து திருப்பி இந்த ட்ரைனிங் பக்கா ட்ரைனிங் வரும் பொழுது இல்ல பார்டருக்கு போடும் பொழுது அவங்க அங்க வந்து அவங்க சார்பு மிலிட்டரி ஆபீசர்ஸுக்கு தனியா தெரியும் அதுல இருந்து எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு வைரம் போல இந்த வைரத்தை வந்து குடம் போட 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 அது வந்து மின்னும். அதே போலதான் அதை வந்து உங்களுக்கு வந்து நன்மை தான். அதே போல சார் திட்டாங்க சார் இது பண்ணிட்டாங்க நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. யார் ஒருத்தர் எந்த ஒரு நல்ல ஆசிரியர் அந்த மாணவரை வந்து கடிச்சு இல்லாட்டி வந்து அவங்க மேல அதிக அக்கறை எடுத்து வந்து சொல்றாங்களோ அவங்கதான் வந்து உண்மையிலேயே வந்து சிறந்தவங்கன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா ஒருத்தரை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த மாணவர் வந்து முன்னேற மாட்டார். அவருடைய தவறை திருத்துறதுக்கு அவருடைய தவறை வந்து கண்டிக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா அவர் வந்து உண்மையிலேயே ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி அவர் பயணிக்க முடியாது. அப்போ யார் ஒருத்தர் வந்து அறிவுறுத்தப்படுகிறாரோ யார் ஒருத்தர் சொல்லப்படுகிறாரோ அதான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழி. அதே போலதான் நான் உங்களையும் சொல்றேன், சார் உண்மையிலேயே உங்களை வந்து நல்லா கண்டிச்சு நல்லா வந்து ஒரு மெருகூட்டி இன்னைக்கு வந்து 25 பேரையும் ஆபீசஸ் ஆகியிருக்காரு. இந்த ஆபீசஸ் இந்த 25 பேர் உங்களுக்கு ஒரு ஏம் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரைனிங்லயே இப்பவுமே இப்ப எஸ்எஸ் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவ்வளவு பேர் அப்ளை பண்ணுங்க. அந்த டிகிரி போடாத பசங்க இப்பவுமே டிகிரி போட்டுருங்க. இந்த இவங்க 3 வருஷம் முன்னால போனாங்கன்னா நீங்க 3 வருஷம் பின்னால போடுங்க, அவ்வளவுதான். அதனால அதை இப்பவுமே பண்ணிருங்க. அதே போல இந்த ட்ரைனிங்ல சொன்னோம் இந்த பழைய மாடல் இதெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஏனோ தானோ போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லை. நீங்க ஏற்கனவே ஒரு ட்ரைனிங் ஃபார்மட்ல இருந்ததுனால அங்க லீடிங் எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ஆளுமை திறமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப அந்த பயிற்சி ஏற்கனவே நீங்க எடுத்ததுனால அட்டென்ஷன்ல இருந்து ஸ்டாண்டிஸ்ல இருந்து ரன்னிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ இதை வச்சு இப்போ நான் எஸ்ஐயா பார்க்கும்போது இந்த மாதிரி இப்போ இவர் மாதிரியோ அது மாதிரி ட்ரைனிங்ல நான் எடுக்கல. பட் அப்பெல்லாம் இந்த மாதிரி இதே கிடையாது. அகாடமினா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனா இந்த எஜுகேஷனை பொறுத்தவரை இப்பெல்லாம் நிறைய அகாடமிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே போல வந்து எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு சராசரியா இப்ப இந்த 25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஆனா உங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா இதுலயே இருக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல இருக்க போட்டாரு. ஏன்னா நாலேஜ் இஸ் பவர். இந்த நாலேஜ் நீங்க யூஸ் பண்ண இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? எஸ்ஐ இல்ல அடுத்த ஆப்ஷன் யூனிஃபார்ம் சர்வீஸ் தவிர நான் வந்து ரெவென்யூ போறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய மணிமுத்தாறுல வந்து இப்ப மாசனமுத்துன்னு ஒரு இப்போ ஐஜிஐ ரிட்டையர்ட் ஆயிட்டார். அப்ப எஸ்பி எனக்கு அப்ப வந்து பசங்களை வந்து இன்டர்வியூ இதெல்லாம் பண்ண உடனே நான் வந்து அப்போ காலேஜ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து போனேன். காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் எம்எஸ்சி முடிச்சேன். எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சுட்டு அப்புறம் தான் எஸ்ஐ ஆகி போனேன். அதுக்கு நான் ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னை வச்சு இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அப்போ ட்ரைனிங் கிளாஸஸ் அங்கே வச்சு இது பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களோட இருந்த நிறைய பேர் எஸ்ஐ ஆயிருக்காங்க. அதே போலதான் இப்போ நீங்க வந்து அந்த ஏன் வச்சிட்டீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து உங்களை வந்து மேலும் 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 வந்து முழுமை அடைச்சு அடுத்த பதவிக்கு நீங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தடைக்கல் இல்ல படிக்கல் நினைக்கணும். அதனால திருப்பி திருப்பி அடுத்த பரீட்சை எழுதுங்க, போடுங்க. அதுக்கு மேல உள்ள ஆப்ஷன் திருப்பி குரூப் 1 வரும். திருப்பியும் நீங்க வந்து ட்ரைனிங்கை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு சார்ட்ட நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால அடுத்த இதை வந்து மிக எளிதாக வந்து உங்களை அடைய முடியும். ஏன்னா உங்களை அறிமுகமே என்னது? கடமையை பலனை எதிர்பார்க்காது. இதைத்தான் உங்களுக்கு ஆப்ஷனா இது பண்ணிருக்கோம்.
obedient with smile, அதே போல எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பாக வந்து செய்யும் பொழுது நீங்க வந்து சக்சஸ் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க அடைய முடியும். அதே போல ஆரம்ப நிலையிலேயே இருந்து பரீட்சைக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்பவே அந்த இது அது சம்பந்தப்பட்ட இது எல்லாமே தொடக்கத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. புக்ஸ் உங்களுக்கு இப்பெல்லாம் நோட்ஸ் எல்லாம் முதல்ல எங்கேயுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வந்து புக்காவோ இதுவாக ட்ரைனிங் எல்லாம் இருக்கு. அதை நீங்க பார்க்க ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. இது எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஓரியன்டேஷன் இந்த கோர்சஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணுங்க. ஒபீடியன்ட்டை கை கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த ஏமை வந்து ஒரு உயர்வா வச்சுக்கோங்க. உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் போலீஸ் ஆபீசரா இருப்பீங்க. இன்னொன்று சொல்றேன், நார்மலா உள்ள ட்ரைனிங்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். ஒரு 10ஆம் கிளாஸ் தரத்துல நார்மலா பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க அப்பா இறந்திருப்பாங்க, ஒண்ணு அந்த கம்பாஷனேட் கிரவுண்ட் சொல்லக்கூடிய அப்பா இறந்ததுனால இந்த வேலையை கொடுத்ததுல வந்திருப்பாங்க. ஒண்ணு இதுல டெஸ்ட் நார்மலா ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, உடனே அப்பாயின்மெண்ட். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. நார்மலா உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டை விடுங்க, ஈக்குவலன்ட் ரேங்கை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பல முறை பயிற்சி கொடுத்துருப்பாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் 10th. ஆனா அந்த 10th குவாலிஃபிகேஷன் முடிச்ச பிந்தி உங்களுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் முதல்ல அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து மெருகூட்டி எல்லாமே ஃபில்டர் பண்ணி 20 லட்சம் பேர் அட்டெண்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து இத்தனை பேர் தான் 20% தான் அப்படி செலக்ட் ஆயிருக்கு இந்த போலீசிங்ல. அப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு டெஸ்ட் அதுல பாஸ் பண்றீங்க. இந்த டெஸ்ட் எடுத்த உடனே போலீஸ் போயிட முடியாது. அடுத்த அந்த டெஸ்ட் பாஸ் பண்ண பிறகு அப்புறம் தான் பிசிக்கல் ஒண்ணு கொடுக்குறோம். இந்த பிசிக்கல் எஜுகேஷன்லயே நீங்க நீளம் தாண்டுதல் இருந்து அனைத்து இதை தனித்தனியா ஓடுதல் இருந்து 100 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர்ல இருந்து 1500 இருந்து ஹை ஜம்ப்ல இருந்து லாங் ஜம்ப்ல இருந்து ஒவ்வொருமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அதை பாஸ் பண்ண பிந்தி அடுத்த இது உங்களுக்கு அதுலயும் ஸ்டார் முதல்ல வந்து 3 ஸ்டார் இல்ல 2 ஸ்டார்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார் ஏம் பண்ணி கொடுத்து அதுக்கு அடுத்த இதுக்கு நாங்க தயார் பண்றோம். அதோடயும் உங்களுக்கு முடியாது. அதுக்கு அடுத்தால இவர் வந்து டெஸ்ட் சொல்றத வந்து நம்ம வந்து இவர் எப்படி கிரகிக்கிறாருன்னு அடுத்த ஒரு டெஸ்ட் உட்கார வச்சு நம்ம என்னென்ன சொல்றோமோ என்னென்ன வந்து எப்படி அப்சர்வ் பண்றாருங்கிற முறை கொண்டு இங்கிலீஷ் எப்படி அப்சர்வ் பண்றாரு, தமிழ்ல எப்படி அப்சர்வ் பண்றாரு கொஞ்சம் எழுத வச்சு அதுக்கு அடுத்தால மெடிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் தரவு மெடிக்கல். நார்மலா சர்டிபிகேட் வாங்கிட்டு உள்ள போறது இல்லை, அப்படியே பிசிக்கல் அங்குலமா செக் பண்ணி ஒரு இதுல இருந்து எல்லாமே செக் பண்ணி கடைசி இதுதான் இப்போ உங்களை வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு போலீஸ் ஆபீசரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு காரணம் இல்ல, பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருந்து அதுக்கு டெஸ்ட் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நார்மலா 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு படி நாங்க மேலங்கிற லெவல் தான் உங்ககிட்ட இருக்கு. புரியுதுங்களா? நார்மல் ஒரு டெஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணி நீங்க வரல, அதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு இதோட தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுதான் இப்ப என்ன சொல்றோம், நல்ல ஒரு ஆபீசர்ஸ் நல்ல ஒரு இதவங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதையே ஏன் பண்ணி உயர்வுக்கு போறதுக்கு என்ன வழி, அதை நீங்க கை கொண்டு பண்ணீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா எனி டைம் எந்த இதுவுமே நீங்க இது பண்ணலாம். உங்களுடைய பழைய பாடங்களை அப்படியே இதோட முடிஞ்சு அப்படின்னு ஞாபகத்துல அப்படி மறக்க அப்படி இது பண்ணாம இப்ப நார்மலாவே இந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பழைய பாடங்களை உங்களுக்கு நிறைய வந்து ஃபில்டர் பண்றது மேக்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்திருப்பாங்க. இதையே பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா சக்சஸ் இஸ் யுவர்ஸ். இதனுடைய இந்த 25 வருஷம் இதுல வந்து போலீசிங்ல வந்து ப்ரொமோஷன்ஸ் மத்ததெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இப்ப வந்து உங்கள லெவல்ல வரும் பொழுது ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப குயிக்கா தான் வரும். ஆனா அடுத்த ரேங்க் போகும்போது அதை நாங்க வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுத்து வரும் பொழுது இன்னும் அதிகமான உயர்வுக்கு உங்களுக்கு வந்து வரும், கண்டிப்பாக வரும். கமிஷன் எல்லாம் போட்டிருக்கு. தேர்ந்தெடுத்து முதல்ல வந்து ஒரு சிப்பாயில இருந்து அடுத்த ரேங்க் வர்றதுக்கு பல வருஷம் ஆச்சு, 20 வருஷம்லாம் ஆச்சு. இப்ப அப்படி இல்லை. அதே போல போலீசிங்ல இருந்து ஒரு 10 இயர்ஸ்ங்கிறத கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தால ஒரு 5 இயர்ஸ் அடுத்த ரேங்க் வரும். அடுத்தால ஒரு 10 இயர்ஸ்ங்கிறது இப்போ குறைய போகுது. அதுக்கு கமிஷன் அதுக்கு ஆணையம் தனியெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எஸ்ஐயா தேர்ந்தெடுக்கும் பொழுதும் திருப்பி அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஃபியூச்சர்ல
நிறைய குயிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல தொடக்க காலங்களில் 5 ப்ரொமோஷன் வரும். ஒரு டிகிரி முடிச்ச, இப்ப நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து போகும் பொழுது அடுத்த ரேங்க் போறதுக்கு முதல்ல நிறைய இது தேவையில்லை. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் மேக்சிமம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, இப்ப 25 இயர்ஸ். ஆனா இதே இது நீங்க முடிச்சு வரும் பொழுது நல்ல ஒரு உயர்வு நிலை இருக்கும். அதனால ரொம்ப ஒரு உறுத்தோட நீங்க பண்ணுங்க. இந்த ஆருத்ரா அகாடமி வந்து உங்களுக்கு உண்மையிலேயே மெருகூட்டி சிறப்பான முறையில் உங்களை வழி நடத்திருக்கு. இந்த பயிற்சி கொடுத்த உங்கள் ஆருத்ரா அகாடமியினுடைய பழனிசாமி சார், மற்ற இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நீங்க இன்னும் உயர்வுக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு இறுதியாக தேடி சோறு நின்று சில சின்ன பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி வீடும் வேடிக்கை மனிதர்களை போல வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று பாரதி சொல்ற போல இந்த பெண்களுக்கு நேரா வந்து கொண்டாடி இருக்கீங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை. 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை. அதனால எல்லா தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கு. ஆண்கள் வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன், பெண்களை வந்து ஈக்குவலா நடத்துறதுக்கான தகுதி திறமையை வந்து நீங்க வளர்த்துக்கோங்க. அவர்களை கை தூக்கி அடிநிலை தொடக்க காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த சூழ்நிலை இப்ப இல்லை. அதனால இந்த ஈக்குவலா இருக்கக்கூடிய பெண்களை முன்னேற்றத்திற்கு உங்களால இயன்ற இதை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் முன்னேறுங்க, நானும் முன்னேறி என்னை சார்ந்தவங்களையும் முன்னேற்ற உறுதிமொழியோட கடைசியா உங்களுக்கு வந்து ஒரு கைதட்டுதல் வந்து இப்போ இது இருக்கீங்களே ஆரம்பிக்கிறது. அதுக்கு பழனிசாமி சார் வந்து நிறைய ஒரு இதோட எதிர்பார்ப்பாங்க. 1 2 3 1 2 3 1 2 3 இதை வந்து இப்போ உங்க கைதட்டுறதுல நீங்க வந்து கொண்டு வர முடியும். ஸ்டார்ட். இதை வந்து உங்க பயிற்சியில ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த சக்சஸ் கடைசி வரை வரும். சட்டம் ஒழுங்கு இதுல நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. இந்த பிரிவு சம்பந்தமான இந்த உங்களுக்கு போலீஸ் சம்பந்தமான நிறைய பயிற்சிலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, லெக்சரர்ஸ் என்ன இருந்தாலும் சரி, எங்ககிட்ட வந்து சட்டம் சம்பந்தமான உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான எல்லா இதுவுமே எங்ககிட்ட கேட்கலாம். என் நம்பரையும் கொடுத்துருக்கேன். எனி டைம் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற இதுக்கு உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவலர் பயிற்சி எடுத்து சிறப்பாக பயிற்சி எடுத்து வெற்றி பெற்று அணிக்கு செல்ல காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கத்தை கூறுகிறேன். மற்றும் இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை கொண்டிருக்கிற காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும், ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும், சப் இன்ஸ்பெக்டர் மேடம் அவர்களுக்கும், பாக்ஸாஸ்டர் அவர்களுக்கும், அதற்கு மேலாக இன்று இவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குன்னா அதுக்கு பழனிசாமி சார் தான். அவருக்கும் மற்றும் எங்களுடன் துணையாக நின்று வகுப்படுத்த ஆனந்த் சார் அவர்களுக்கும், அருள் சார் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி சார் தான். எனக்கு நிறுவனம் நடத்துறதுல எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாத சூழலில் இவர் வந்து இவருடைய பயிற்சியை விட்டு கொடுக்கல. எப்போதுமே பயிற்சி கொடுத்துட்டே இருப்பார். யாராருக்கு எங்கே எந்த ஒரு பயிற்சி நிறுவனம் இருந்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்து பாஸ் பண்ண வச்சு பிசிக்கலி வந்து செலக்ட் பண்ண வச்சிருவாரு. இந்த மாதிரி எனக்கு 2 பேட்ச் கொடுத்துருக்கிறார். 2011 ஒரு பேட்ச்ல ஒரு 40 பேரோ 70 பேரோ கொடுத்தாரு. அது மாதிரி 2009 நினைக்கிறேன் என்ன சார், 2009 ஒரு 20 பேரோ 25 பேரோ கொடுத்தாரு. அந்த சார் பசங்க ஏஆர் இந்த ராஜேஸ்வரி சைமன் அவங்கெல்லாம் வந்து 2009 நினைக்கிறேன், 2011 பேட்ச். ஆமாம், அவங்க வந்து நம்ம தான் படித்தாங்க, ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தாங்க, மாணவர்களாக படித்தாங்க. படித்தவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஈவன் நம்ம டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 1 வரைக்கும், அது மாதிரி கான்ஸ்டபிள்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய பேர் ஈவன் டிஎஸ்பி முதற்கொண்டு கூட நம்ம வகுப்பில் அட்டன் பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து பெரிய லெவலில் கிளாஸ் ஆகலை. கிட்டத்தட்ட இப்போ தூத்துக்குடியில் இருக்காங்கன்னா, இப்போ சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இருக்கும்போது ரேடியன் ஐஎஸ் அகாடமி இருந்துச்சு. அங்கே 100 பேர் நம்மளோட படித்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கும். இப்போ சார்லாம் அப்போ தெரியும். அது 33 பேர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படித்தாங்க. அதில் 37 பேர் விஏஓ இருக்காங்க, இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 தான் ரூரல் ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்ஐ, தாசில்தார், இந்த மாதிரி டெபுட்டி டிடிஓ, இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கணும். இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கு அப்படின்னா, முத்துநகரின் முத்தான எங்க பழனிசாமி சாருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் போலீஸ் எக்ஸாம் கால்ஃபர் ஆச்சு. 9000 வேகன்சி இருந்துச்சு. இந்த மாணவன் தமிழ்நாட்டிலேயே 2வது இடம். அந்த பரீட்சையில் தமிழ்நாட்டிலே 2வது இடம். நான் ஃபர்ஸ்ட் நன்றியை எதுக்காக பழனிசாமி சாருக்கு தெரிவித்தேன் அப்படின்னா, போன வருஷம் 9000 வேகன்சி போட்டிருந்தாங்க. ஆனாலும் நான் போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன், எனக்கு கிடைக்கல. எதனாலன்னு தெரியல. ஆனால் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் செகண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு பழனிசாமி சார் தான் காரணம். போன வருஷம் எனக்கு கிடைக்காதது காரணம் நான் பிசிக்கல் சரியா பண்ணல. ஆனா இந்த வருஷம் என்னைய நல்லா பண்ணி என்னை செதுக்கி இப்போ ஸ்டேட்லயே செகண்ட் எடுக்க வச்சு என்னைய இப்போ முன்னாடி நின்று பேச வைக்கிறதுக்கு முதல் காரணம் பழனிசாமி சார் தான். இப்போ மட்டும் நான் நன்றியை எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த விழாவுக்கு வருகை புரிந்து இந்த விழாவை இவ்வளவு பிரம்மாண்டப்படுத்தின காவல் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும், இங்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து அருள் சகாயம் சார் தான். அவங்க தான் வந்து சொல்லி சேர்த்து விட்டாங்க. அகாடமியில் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இந்த அளவுக்கு யாருமே சொல்லி கொடுத்தது இல்லை. எல்லாமே தெரியலன்னா கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக பழனிசாமி சார் இல்லைன்னா எல்லாருமே வின் பண்ணியிருக்கோங்கிறது டவுட் தான். முடியலனாலும் உன்னால் முடியும், நீ பண்ணு, டூ ஆர் டை தான், செய்ய, இல்லைன்னா செத்துரு, இருக்காத, அந்த அளவுக்கு தான் சார் சொல்லியிருக்காங்க. எவ்வளோதான் திட்டு வாங்கினாலும் நீ செஞ்சுட்டு வீட்டுக்கு போறியா இல்லைன்னா வராதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த மைக் பிடிச்சி பேசுறதுலாம் ரொம்ப பயம். இருந்தாலும் எங்க வீட்லயும் என்னைய சேர்த்து இப்ப 4வது போலீஸ்க்கு அடி எடுத்து வச்சிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் பழனிசாமி சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது சாரை பார்த்து பேசும்போது ஹைட்ல தான் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா, உன்னால முடியும், முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறோம், இப்படிதான் சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டில் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட், எனக்கு மாமனார் மாமியார்னாலும் அம்மா அப்பா மாதிரி தான், உன்னால முடியும், நீ போ, இல்லை அப்படின்னாலும் பார்த்துக்கலாம், ஒரு நாள் சோர்ந்து போகாத அப்படின்னு ஒவ்வொருத்தருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்காக மாமனார் மாமியார் சொல்ல மாட்டேன், அம்மா அப்பா தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப சைடாக வீட்டிலலாம் எங்கேயும் போகவும் மாட்டாங்க. முஸ்லீம்ங்கிறதுனால பொத்தியா வளர்த்தாங்க. இப்போ இங்கே வந்து 4 பேர் முன்னாடி நிற்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் பழனிசாமி சார் தான். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் இதை பண்ணு அதை பண்ணு, ஃப்ரீயாக இருக்கவே போட மாட்டாங்க. அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் முடியல சார், வயிறு வலிக்கு சார் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியும், பண்ணு, ஒரு ரவுண்டு ஓடு அப்படின்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து நாத்தனார் இங்கே தான் நார்த் ஸ்டேஷன்ல இருக்காங்க, ஹசீனா பானு, அவங்களும் சொல்லிக்கிறேன். அடுத்து இங்கே வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அதாவது ஹசீனா பானு அன்னை ஜுவல்ஸில் திரு முருகானந்தம் அவருக்கு நம்ம ஃப்ரெண்டு பாச்சா, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஜுவல்லரிக்கு போகும்போது அவர்கிட்ட உணவு டீயெல்லாம் சாப்பிட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தோம். அது நிறையா லேடிஸ் நிற்பாங்க, பார்த்தீங்கன்னா அந்த லைனில் நிற்பாங்க. அப்போது அவர் பேசிட்டு வரும்போது, சார் இந்த பொண்ணை போலீஸ் ஆக்கிடலாமா அப்படின்னு, வர சொல்லுங்க சார் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக கேட்கலாம். மறுநாளே அந்த பொண்ணு வந்தா, ஹசீனா பானு வந்தால்
கிரவுண்டில் வந்து மற்றவங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அவள் போலீஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி மொன்னான்னு சொல்லி அவன் வந்துக்கிட்டுனா அவனும் போலீஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் அன்றைக்கி சொன்னார், சார் எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் நீங்கள் ஆக்கியிருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சொல்லி. அதான் உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்குது. நல்ல பிள்ளை பாத்திமா வந்து ரொம்ப டிசிப்ளின் இருப்பான், ஆனால் ஆர்வமாக இருக்கும். சில பிள்ளைகள் சார் போதும் சார் இருப்பாங்க, ஆனால் அவள் பிள்ளை செய்யலாம் செஞ்சிருவான். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ளவன். பாய்ஸில் யாராவது வாங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. கேர்ள்ஸ் 3 பேர் பேசிட்டாங்க. லட்சுமி வாமா. எல்லாருக்கும் நானும் இது வரைக்கும் மைக்கில் பேசினதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன். முத கிளாஸ் ப்ராக்டிஸ் கோச்சில் எல்லாரும் என்னோட ஜூனியர், நான் தான் சீனியர், என்னால் எப்படி ஓட முடியும்னு நினச்சேன். சார் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாள் 10 ரவுண்ட் ஓட விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நடக்கவே முடியல. 10 நாள் நான் நடக்கவே இல்லை. சார் வந்து சொன்னேன், சார் எனக்கு கால் வலிக்கு நடக்க முடியலன்னா ஓடு அப்படின்னு சொன்னாங்க. ஓடதான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 9 வயசு பையன், 7 வயசு பொண்ணு இருக்கு. அப்புறம் என் குழந்தைங்களோட வாழ்க்கை என் கையில் தான் இருக்குன்னு சொல்லி சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நீ கண்டிப்பாக அதில் வரணும், நீ போலீஸ் ஆயிருப்பேன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் நீ வெறிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னோட பிள்ளைங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்தேன். இது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாருக்கு. சார் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா இந்த சார் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் எங்கள் ஈஸ்டர் சார் அதுக்கு ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களும் இதுக்கு, அவங்க என்னோட ஹாக்கி கோச், அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் எங்கள் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இந்த இன்ஸ்டியூட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுன்னு சொல்லி இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். மற்றும் இங்கே வருகை புரிந்த காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் ஃபயர் சர்வீஸ் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கீழே இந்த பில்டிங் வந்து இப்போ இங்கே கிடையாது, கீழே இருக்கும். எவ்வளோ அந்த மலை டைத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து அப்புறம் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து மீண்டு கிளாஸ் டெஸ்ட் கொண்டு அப்புறம் ஃபிசிக்கல்ஸ்லாம் எவ்வளோ சாரி டெடிகேஷனாக பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ இனி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. நம்ம இதோட ஏஆர்லையோ ஃபயர் சர்வீஸ்லையோ டிஎஸ்பிலையோ இதிலே ஸ்டாக்னேஷன் ஆகாமல் அடுத்தடுத்த லெவலில் போகும். சரிங்களா? சார் சொன்ன மாதிரி எனக்கு குரூப் 1 டிகிரி முடியுங்க. டிகிரி படிக்காதவங்க டிகிரி கரஸில் டிகிரி டிஸ்டன்ஸில் பண்ணி அடுத்தது லெவலுக்கு போங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது. சரியா? ஏனியை வந்து என்றைக்குமே கூரையில் போடக்கூடாது, வானத்தில் போட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? குரூப் 1 இருக்குது, அடுத்த குரூப் 2 இருக்குது, அடுத்து சிஏபிஎஃப் கம்ப்யூட்டர் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போனால் அசிஸ்டன்ட் கமாண்டராக போனால் 10 இயர்ஸில் உங்களுக்கு இது ஐபிஎஸ் ரேங்க் கொடுத்துருவாங்க. அதுமாதிரி குரூப் 1 கேடர் இருக்குது. குரூப் 1 கேடர் டிஎஸ்பி டேரெக்டாக போய் அடுத்த 10 இயர்ஸில் உங்களுக்கு ஐபிஎஸ் கேடர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து அடுத்து யூபி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் நம்ம என்னென்ன 24 போஸ்ட் இருக்குது, 24 போஸ்ட்டில் நமக்கு என்ன போஸ்டிங் கிட்டோ நம்ம அதை சூஸ் பண்ணி படிக்கணும். சரிங்களா? நல்லபடியாக முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.